Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரண்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்பைசி வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் கார்ன், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இது நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபிக்கு சோளோ நல்லா வெந்திருக்கணும். நம்ம நார்மலா சாப்பிட்ற அளவை விட இது நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம அரை கப் ஊற வச்ச சோயா பீன்ஸை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாதி கேப்சிகமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியனையும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். அதனால நான் இதில் ஒரே ஒரு மிளகாயை ஆட் பண்ணி நல்லா இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுருக்க சோளத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லை, வெஜ்லேயும் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம 1 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டிக்கில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்டிக் இல்லைனா நீங்கள் நார்மலாக கூட இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் மீதி வச்சுருக்க மிக்ஸை நார்மலாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான வெஜ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம். வெஜ்லேயும் இந்த மாதிரி ஸ்பைசியாக டேஸ்டியாக சாப்பிடும் போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் AYIFA டேஸ்டி அண்ட் பியூட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன் கெபாப் கூட நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் AYIFA டேஸ்டி அண்ட் பியூட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.